நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க சொல்ற மாதிரி ஏகே சார் கிட்ட போய் பணம் கேட்கறோன்னு வைங்க. ஒருவேளை அவருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தா முடியாதுன்னு சொல்றதுக்கு அவர் ரொம்ப சங்கடப்படுவார்ல. அந்த கஷ்டத்தை நாமே அவருக்கு கொடுக்கணும். இதை பறிச்சலமா, அன்னைக்கு அவர் கொடுத்த 5 லட்சம் ரூபாவை வேணான்னு சொன்னியே, அப்பதான் அவர் ரொம்ப சங்கடப்பட்டார். இப்ப நாம போய் அவர்கிட்ட உதவி கேட்டோம்னா நிச்சயமா சந்தோஷப்படுவாரு. அது மட்டும் இல்ல, அவர்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னா எங்கேயாவது புரட்டி கூட கொடுப்பாரு. அது சரி, அவர் உதவி பண்ணுவாரு, பின்னாடியே அவர் பொண்டாட்டி வந்து என்ன அவமானப்படுத்துவாங்க. அது தேவையா? வரட்டுமே, நீ தைரியமா சொல்லு. நாங்க ஒண்ணு இனாமா வாங்கல, கடனா வாங்கியிருக்கோம்னு. எங்க தொழில் டெவலப் பண்ணோன்னு பணத்தை திருப்பி கொடுத்துறோம் போடின்னு சொல்லி 3 லட்சம் சொல்லி அனுப்புமா. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு வேண்டான்னு படுது. அம்மா ஒண்ணு பண்ணுவோம், பொறுப்பை ஏகே சார் கிட்ட விடுவோம். அவர் பணம் கொடுத்தா கார்மெண்ட் தொழில பார்ப்போம், இல்லன்னா வேற பொறுப்பை பார்ப்போம். போதுமா? செல்லம்மா, நாம முயற்சி பண்ணியும் இந்த கார்மெண்ட் பிசினஸ் நம்ம கிடைக்கலன்னா முயற்சி பண்ணுங்கிற திருப்தியாவது இருக்கும். ஆனா முயற்சியே எடுக்காம இந்த பிசினஸ் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா அந்த உறுத்தலே உன்னை நோகடிச்சிரும். அந்த வேதனை வேணாம் செல்லம்மா. வா, ஏகே சார்ட்ட போயிட்டு உதவி கேட்டு பார்க்கலாம். சரி, நீங்க 2 பேரும் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். அப்பா நல்ல வார்த்தை சொன்னப்பா. வாமா. வா. வணக்கம் சார். வாங்க வாங்க. எங்க கோயிலுக்கு வந்தீங்களா? இல்ல சார், நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம். என்ன பார்க்கவா? நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வாசுக்கு ஃபோன் போட்டு விசாரிச்சோம், நீங்க இங்கே தான் இருப்பீங்கன்னு சொன்னாரு. ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஆமா சார். கார்மெண்ட் ஃபேக்டரி ஒன்று லீஸ்க்கு வருது. இப்பதான் ஃபேக்டரியை பார்த்துட்டு வந்தோம், நல்லா இருக்கு. அப்படியே ஓனரையும் பார்த்துட்டு வந்தோம். சொல்லுங்க செல்லம்மா, என்ன சொன்னாங்க? சார், அவங்க முன்பணம் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா அந்த ஓனர் எங்க கிட்ட இருக்கிற மிஷின் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, அதனால நீங்க டெபாசிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாரு சார். எவ்வளவு கேட்கறாங்க? என்ன தயங்குறீங்க? நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு நல்லா புரியுது. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தப்போ வேண்டான்னு சொன்னீங்க. அப்போ வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ எப்படி கேட்கறதுன்னு தானே தயங்குறீங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, உங்களுக்கு எப்போ உதவி வேணுமோ என்கிட்ட தயங்காம கேளுங்க. ஏன் தயங்குறீங்க? தாராளமா கேளுங்க. சாரி சார், அன்னைக்கு உங்க உதவி வேண்டான்னு சொன்னதுக்கு முக்கிய காரணமே உங்க வைஃப்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா இன்னைக்கு வேற வழி இல்லாம உங்ககிட்ட வந்து நிக்கிறோம். அன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு பயந்தா பணத்தை வேண்டான்னு சொன்னீங்க. என் பொண்டாட்டிக்கு பிரச்சனை பண்றதுக்கு காரணங்கள் தேவையே இல்லை. அவளே புதுசா காரணங்களை தேடி பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பா. அப்படி செஞ்சாதான் அவளை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்கன்னு அவளுக்கு ஒரு நினைப்பு. ஆனா நான் அப்படி இல்லை. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ நான் பாட்டுக்கு அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதனால அவளை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காம உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ சொல்லுங்க. செல்லம்மா, கேட்கணும்னு வந்துட்டோம், தயங்கினா எப்படி? கேளு. நீங்களே சொல்லுங்க சார். அது பெரிய அமௌண்ட் கேட்கறதுக்கு செல்லம்மா தயங்குறா. பெரிய அமௌண்ட்னா ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குமா? அவ்வளோ இல்லை சார், அதுல பாதி. 50 லட்சமா? ஆமா சார். எப்ப கட்டணும்?
எப்ப கட்டணும்னு சொல்லுங்க, நாளை கட்டினா ஓகேவா? கவலை விடுங்க, அந்த கார்மெண்ட்ஸை நீங்க தான் நடத்துறீங்க. எப்படி சார், எப்படி இவ்வளவு பெரிய தொகையை எங்களை நம்பி கொடுக்குறீங்க? உங்களுக்கு எங்களை கொஞ்ச நாளா தானே தெரியும். இத பாருங்க, ஒருத்தரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் பழகினாலே போதும். நீங்க 3 பேருமே ரொம்ப நல்லவங்க, அதுவும் வாழ்ந்து கெட்டவங்க. இனிமேலாவது உங்க வாழ்க்கையில நீங்க சறுக்காம முன்னேறிக்கிட்டே போகணும். அதுக்கு நான் செய்யற ஒரு சின்ன உதவி, அவ்வளவுதான். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த பணம் உங்ககிட்ட நான் கடனா தான் வாங்குறேன். இந்த பிசினஸ்ல லாபம் வர ஆரம்பிச்சோன்னு மாசம் மாசம் உங்களுக்கு இந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அத நீங்க சொல்லணுமா? உங்களுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை விட எனக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை பல மடங்கு அதிகம். சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. போதுமா? போதுடா. ஐயோ போதும். சாப்பிடுமா. சாப்பிடுங்க. சூப்பர். எங்க எழுந்துருங்க. ஏன்? எழுந்து வாங்க. எதுக்கு? இங்க எதுக்கு சாப்பிடுறீங்க? வாங்க. ஏம்மா, அவன் இங்க சாப்பிடாம வேற எங்க சாப்பிடுவான்? மாமா, நான் உள்ள எங்களுக்காக தனியா சமைச்சு வச்சிருக்கேன். என்ன கவிதா, இது வரைக்கும் வள்ளி கூட எங்களுக்கு தனியா சமைச்சது கிடையாது. நீ எப்படி ஒரே வீட்டுல தனியா சமைக்கலாம்? நல்லா கேளுங்க. இந்த மாதிரி தனி சமையல்லாம் செய்ய வேண்டாம் நான் ஏற்கனவே சொன்னேன், கேட்டியா? எதுக்குக்கா இப்படி தப்பா நினைக்கிறீங்க? எங்களுக்கு பிடிச்சதை நாங்க சமைச்சு சாப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், அதான் நானே சமைச்சிட்டேன். நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிக்காத. நம்ம வீட்ல 2 சமையல் நடக்கிறது வெளியில தெரிஞ்சா அக்கம் பக்கம் தப்பா பேச மாட்டாங்களா? இதுல தப்பா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லக்கா. நம்ம வசதிப்படி நம்ம வாழ்ந்துட்டு போறோம், அவ்வளவுதானே. அப்படியெல்லாம் வாழ முடியாதுமா. ஊர் உலகத்துக்கு பயந்துதான் வாழ்ந்தாகணும். முத்தழகி, அவ தனியா சமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. இனிமே நம்ம கட்டாயப்படுத்த கூடாது. டேய், உள்ள போய் சாப்பிடு. வாங்க. எதுக்கு என்ன கூப்பிடுற? நான் வரல. எதுக்குடா அவட உள்ள போக சொல்ற? கவிதா, நீ சமைச்சதை இங்க எடுத்துட்டு வாமா. மணியரசதை இங்கே போட்டு சாப்பிட்டோம். நாங்களும் உன்னோட சமையல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்குறோம். தாராளமா சாப்பிட்டு பாருங்க மாமா. ஆனா இவரு அங்க வந்துதான் சாப்பிடணும். மாமா சொல்ற பேச்சு கூட கேட்க மாட்டியா? இப்படி அடம் பிடிக்கிற? நான் ஒன்னும் அடம் பிடிக்கல. நீங்க தான் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ நாங்க சின்னஞ்சிருச்சுங்க, சாப்பிடும்போது ஏதோ பேசி சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுவோம். இங்க உட்காந்து சாப்பிட்டா எனக்கு இவர் கூட பேசுறதுக்கே கூச்சமா இருக்கும். யாரு நீயா கூச்சப்படுறவ? நீ பேசுறத கேட்டு நாங்கெல்லாம் மிரண்டு போயிருக்கோம். டேய், சும்மா இருக்க மாட்டே? ஓ வயசுக்கு அவகிட்ட போய் சரிக்கு சரி பேசிக்கிட்டு. மணியரசு, உள்ள போய் சாப்பிடுப்பா. என்னன்னு உங்களெல்லாம் விட்டுட்டு என்ன தனியா போய் சாப்பிட சொல்றீங்க? டேய், உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா. இனிமே கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து விலகி தாண்டா இருக்கும். அவளோட சாப்பிடு. வாங்க. போடா. வாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏங்க மாமா, நீங்க ஏன் ஏஞ்சிட்டீங்க? எங்க ஆம்பளைங்களை நிம்மதியா சாப்பிட விடுறீங்க? சாப்பிட உட்கார மொதல் பிரச்சனை பூரா தட்டில் கூட்டுறீங்க.
அப்புறம் ரொம்ப நிம்மதியா சாப்பிட்ட மாதிரி தான். சோல என்னங்க நீங்களாவது உட்கார்ந்து சாப்பிட்டு போங்க. வேண்டாமா, நான் போய் நிம்மதியா நம்ம ஹோட்டல்லே சாப்பிடுறேன். ஐயோ தாத்தா, நாமளாவது இங்க சாப்பிடுறோமா இல்லையா? நீ சாப்பிடு கண்ணு. அப்ப நீங்க சாப்பிடலையா? எப்படிம்மா, சாப்பிட வேண்டிய வயசுல இருக்கிறவங்களே சாப்பிடாம எந்திரிச்சு போறாங்க. அதை பார்த்துட்டு என்னால எப்படி சாப்பிட முடியும்? நீ சாப்பிடு. முத்தழகி, வாழ்ந்தா எல்லாரும் ஒற்றுமையா வாழணும். பிடிச்சவங்களை மட்டும் சேர்த்துக்கிட்டு பிடிக்காதவங்கள ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் சிதறிதான் போயிடுவாங்க. பாத்தீங்களா, இந்த மாமாவுக்கு நம்மள குத்தி காட்டுறது தவிர வேற வேலையே இல்ல. அவராவது குத்தி காட்டுறதோட நிறுத்திக்கிறாரு. இந்த கவிதாவை பத்தியா என்னெல்லாம் பேசுறா? ஆமாக்கா, அந்த அமுதா இந்த வீட்ல இருந்த வரைக்கும் இப்படி எல்லாம் பண்ணதே இல்ல. இவ என்னடான்னா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுருவா போல் இருக்கே. தன்னை எல்லாரும் இந்த வீட்டுல மதிக்கணும், தனக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், சொத்தை பிரிக்கணும், இப்படி ஏகப்பட்ட திட்டம் போட்டு வச்சிருக்கா. பார்க்கலாம் எவ்வளவு தூரம் போறான்னு பார்க்கலாம். என்ன மாமுதா, எதுவுமே பேச மாட்டேங்கிறியே? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. அண்ணாவும் அண்ணியும் ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனா ஏன் இடத்துல கவிதா இருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. உனக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. என்ன மன்னிச்சிருப்பா. எங்க வீட்டுக்கு உன்னை மருமகளா கொண்டு வரதுக்கு செல்லம்மா எவ்வளவு சிரமப்பட்டா. அவப்பட்ட அத்தனை சிரமமும் வீணா போயிடுச்சம்மா. விடுங்க மாமா, எல்லாமே விதின்னு நினைக்க வேண்டியதுதான். அப்படி சொல்லாதீங்க மாப்பிள்ள. என் வீட்டு ஆம்பளை பசங்களோட கையாளாகாத தனம். என் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவு எடுக்க வேண்டியதும் நானாதான் இருந்தேன். நான் ஜெயிலுக்கு போன பிறகு கடற்கரை தான் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தான். அந்த சமயத்துல அந்த முத்தழகி அவனை தன் கையில போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டான். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எதுவுமே கேட்க முடியாம போயிடுச்சு மாப்பிள்ள. அவங்க பொண்டாடிக்கு என்ன சொல்றாங்களோ அத மட்டும் கேட்கிற அடிமைகளா மாறிட்டாங்க மாப்பிள்ள. ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன் மாமா. கோர்ட்டுக்கு போகாமலே எனக்கு நியாயம் கிடைக்கும்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்ப அந்த கவிதா இவ்வளவு தூரம் போயிட்டாலோ இனிமே நான் விட மாட்டேன். கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு தெளிவா சொல்லிட போறேன். வேணாம் முதா, வேணாம். அந்த கவிதா அந்த வீட்டுக்கு போய் மணியரசு பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிட்டா. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உன் புருஷன் கூட வந்து வாழவா போறான்? வேண்டாம், வேண்டாம்மா. இந்த பிடிவாதெல்லாம் வேண்டாம். இது பாரு, அப்படியே அவன் வந்து வாழ்ந்தாலும் உன் கூட பேருக்கு தாமா வாழுவான். நீ வாழ்நாள் முழுக்க அவன் கூட அழுதுகிட்டே வாழ்றதை விட தனியா தனியா சந்தோஷமா வாழுமா. நீங்களா அண்ணா இப்படி பேசுறீங்க? மாமா எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சாருன்னு தெரிஞ்சதும் அவ்வளவு கோவமா உங்க வீட்டுக்கு போய் சண்டை போட்டீங்க. இப்ப அந்த கோவம் எல்லாம் எங்க போச்சு? என் கோவத்துக்கு மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படிமா கோவப்பட முடியும்? உங்க கோவத்துக்கு மட்டும் இல்ல மாப்பிள்ள, எனக்கு அந்த வீட்டுல மதிப்பே எல்லாம் போச்சு. நம்மளா சில விஷயங்களை திருத்த முடியாதப்போ விட்டுறணும். அது போக்கிலே விட்டுறணும். விட்டுட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கணும். இப்ப நமக்கு நியாயம் கிடைக்கலனாலும் கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நமக்கு நியாயம் கிடைச்சுதான் தீரும். நீங்க என்னதான் சொன்னாலும் என் மனசு ஆறாது மாமா. அமுதா, நீ தனியா இருந்தா இப்படிதான் உன் மனசு வேதனைப்படும். பேசாம நீ ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு என் கூட வந்துருமா. வேண்டாண்ணா. ஏமா? உங்க எல்லாராலையும் தர முடியாத ஆறுதல எனக்கு இப்ப என் தனிமைதான் கொடுத்துட்டு இருக்கு. நான் ஹாஸ்டல்லயே இருக்கேன். அப்பப்ப வந்து உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போறேன். அம்மா, அண்ணி இங்க? அது உன் அண்ணி புதுசா ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி லீஸ்க்கு எடுத்து நடத்த போறா. அதோட வேலையா தான் அவ பிஸியா இருக்கா. நாளைக்கு தான் அந்த ஃபேக்டரியோட பூஜை. நீ கண்டிப்பா வந்துடணுமா? என்ன நான் இவ்ளோ லேட்டா சொல்ற? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, நான் ஃபோன் பண்றேன்.
வரேன். வாங்க மாமா. மாமா போயிட்டு வர்றப்பா. நல்லா இருப்ப. நல்லா ரெண்டே நாள்ல இவ்வளவு பெரிய அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. இதுல இருந்தே உங்க ஆர்வம் புரியுது. இந்த கார்மெண்ட்ஸை ரொம்ப நல்லா நடத்துவீங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. நீங்க பாராட்டுறதா இருந்தா ஏகே சாரை தான் பாராட்டணும். அவர்கிட்ட தான் முதல்ல உதவி கேட்டோம். அவரும் மறுக்காம ஒத்துக்கிட்டாரு. அதனாலதான் எனக்கு பணம் கொடுக்கறது கூட அவரே கொடுக்கறேன்னு வந்துட்டாரு. ஏகே சார் மட்டும் இல்லைன்னா இந்த ஃபேக்டரி எனக்கு கிடைச்சிருக்காது. ஏகே சாரோட நல்ல மனசை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதை இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். விட்டா இப்பவே பாராட்டு விழா நடத்துவீங்க போல் இருக்கு. டாக்குமெண்ட்ஸை லாயர் கிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணிக்க சொல்லட்டுமா? தாராளமா பண்ணிக்கங்க சார். சார் எல்லாம் கரெக்டா இருக்கு சார். இந்தாங்க சார் 50 லட்சம் ரூபாய்க்கான செக். உடனே டெபாசிட் பண்ணீங்கன்னா என் கேஷ் ஆயிடும். ஓகே சார், தேங்க்ஸ் அலாட். இவங்களுக்கு நான் ஷூரிட்டி. என்ன நம்புறதை விட இவங்களை நீங்க அதிகமா நம்பலாம். நல்ல நேரம் போறதுக்குள்ள பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டுருங்க. தேங்க்யூ. உங்களை இந்த காலேஜுக்குள்ள வர வச்சு எம்டி சீட்ல உட்கார வச்சு அழகு பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்க பட்ட கஷ்டம் வீண் போகல மேடம். அப்படியே நந்துச்சு மேடம். மேடம் சார் இருக்க வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டொனேஷனே வாங்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இனிமே அப்படி இருக்கக்கூடாது மேடம். டொனேஷனா வாங்கி குமிச்சாதான் இந்த மாதிரி இன்னொரு காலேஜ் கட்ட முடியும். அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாம் சரியா தான் நடக்கும். சரி, எனக்கு தான் வணங்க சொல்ல வேணாம். மேடம் வந்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக வணங்க சொல்லலாம்ல. எங்க நீ சொல்ல போற மேடம்? இதெல்லாம் ஏக சாருக்கு சொல்ல, அவரா வழிய கூப்பிடுவாரு, இவரும் பின்னாடியே போவாரு. 2 பேரும் பேசிக்குவாங்க. அப்படியே கேண்டீனுக்கு போனாருன்னா அங்க செல்லமா தாங்குவாரு இவரு. இப்ப 2 பேரும் இல்லையா? இவர் நிலைமை கவலைக்கிடம் தான். என்ன வாசு, கரெக்டா? நீ சொல்றதும் கரெக்ட் தான். கெட்டவங்க நிர்வாகம் பண்ற இடத்துல நல்லவனுக்கு எரிச்சலா தான் இருக்கும். பாருங்க மேடம், உங்க முன்னாடியே எவ்வளவு திமிரா பேசுறான் பாருங்க. வாசு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன
உன்னை வேலையை விட்டு தூக்க வேண்டியதா இருக்கும். நீங்க என்ன வேலையை விட்டு தூக்குறது இருக்கட்டும், நானே இந்த வேலையை விட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்தாங்க ராஜினாமா லெட்டர். வேலையை விட்டு போறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த வேலை இல்லைன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவ? மேடம், ஒருத்தன் பிடிக்காத இடத்துல சகிச்சிட்டு வேலை பார்க்கறான்னா அவனுக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். இந்த வேலை போயிடுச்சுன்னா வேற வேலை கிடைக்காதுங்கிற பயம். ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது, எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. இப்படி நம்பிக்கையோட வேலையை விட்ட நிறைய பேரு வேலை வெட்டி இல்லாம ரோட்ல அலையறத நான் பார்த்திருக்கேன். நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். எனக்கு செல்லம்மாவோட கார்மெண்ட்ஸ்ல வேலை ரெடியா இருக்கு. என்னது? செல்லம்மாவோட கார்மெண்ட்ஸா? என்னையா சொல்ற? செல்லம்மாவை கேண்டீன் விட்டு அனுப்பிட்டா அவங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? தோல்வியை கண்டு முடங்கி கிடக்கிறதுக்கு அவங்க ஒன்னும் கோல கிடையாது. இப்பதான் விஸ்வரூபமே எடுத்திருக்காங்க. செல்லம்மா கார்மெண்ட்ஸ் லீஸுக்கு எடுத்து நடத்த போறாங்க. நான் அங்க வேலை பார்க்க போறேன். பாசு, இப்ப நீ வாங்குற சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமா தரேன். நீ இங்கேயே இரு. மேடம், ஒரு சிலர் மாதிரி காசுக்காக அலையறவன் நான் கிடையாது. நீங்க ₹1,00,000 சம்பளம் கொடுத்தாலும் நான் இங்க வேலை பார்க்க மாட்டேன். ஆனா செல்லம்மாவோட கார்மெண்ட்ஸ்ல சம்பளமே கொடுக்கலனாலும் நான் அங்க வேலை பார்ப்பேன். என்னோட அனுமதி இல்லாம நீ இங்க இருந்து வேலையை விட்டு போக முடியாது, தெரியுமா? உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க மேடம். இங்கதான் வேலை பார்க்கணும்னு நான் ஒன்னும் அடிமை சாசனம் எழுதி கொடுக்கலையே. இங்க இருந்து வேலை விட்டு போறத உங்களால என்ன தடுக்க முடியாது. இந்தாங்க வரேன். மேடம், நாங்க உங்களுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கோம். எங்களை போய் காசுக்கு ஆசைப்படுறவங்கன்னு ஜாலியா சொல்லிட்டு போறோம் பாருங்க மேடம். யோ அத்த உடியா மேடம், அந்த செல்லம்மாக்கு உங்க வீட்டுக்காரருக்கு லிங்கே இவன் தான். இவனை சும்மா விடக்கூடாது, போட்டுருணும். சரியான நேரம் பார்த்து அத முதல்ல செய் சிவசு. என்ன எதிர்த்து வாழறவங்க நிம்மதியாவே இருக்க கூடாது. சொல்லிட்டீங்கல்ல, சதுக்குன்னு முடிச்சிடுறேன். தாத்தா போயிட்டு வர. எங்கப்பா இவ்வளவு காலையில அவசரமா புறப்பட்டீங்க? ஓ, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல. செல்லம்மா இன்னையில இருந்துதா அந்த கார்மெண்ட் ஃபேக்டரி எடுத்து நடத்த போறா. ஏப்பா, செல்லம்மாக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி கிடைச்சது? நீங்க கொடுக்கலனா அவங்களுக்கு பணமே கிடைக்காம போயிடுமா? நல்லவங்களுக்கு உதவி பண்றதுக்கு நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த வாய்ப்பை நாம உபயோகப்படுத்திக்கல, வேற ஒரு நல்ல மனுஷன் உதவி பண்ணி அந்த புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு போயிட்டான். போட்டும் போட்டும், நாங்களும் இது வரைக்கும் புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு இளிச்சவாய்த்தனமா இருந்துட்டோம். இனிமேலாவது பணத்தை சம்பாதிக்கிற வழியை பார்க்கிறோம். ஒட்டுமொத்த சாமர்த்தியமும் உங்ககிட்ட தான் இருக்கு. இதுல நீங்க இளிச்சவாய்த்தனமா நடந்துட்டு தான் சொல்றீங்களா? சரி, நல்லா சம்பாதிங்க. ஆனா எவ்வளவு சம்பாதிச்சாலும் போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது. பரவாயில்ல மாமா, நாங்க அனுபவிக்கலாம் பரவாயில்ல, பிள்ளைங்களாவது அனுபவிக்கட்டும். சரி வாங்க, வந்து சாப்பிட்டு போங்க. வேண்டாமா, ஏற்கனவே எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். செல்லம்மா கையால நீங்க சாப்பிடக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுங்க. எனக்கு தான் அந்த பாக்கியமே எல்லாம் பண்ணிட்டீங்களே. நானே கேட்டா கூட செல்லம்மா எனக்கு சாப்பாடு போட மாட்டான்.
ஏப்பா இவ்வளவு வருத்தத்தோட அங்க போகணுமா நீங்க? பேசாம இங்கே இருந்துருங்களேன்ப்பா. அது மட்டும் என்னால முடியாதுடா. செல்லம்மாவுக்கு இப்பதான் நல்ல நேரம் முழுசா ஆரம்பிக்குது. இந்நேரத்துல நான் பக்கத்துல இல்லைன்னா எப்படி? நீங்க வேணா பாருங்க, செல்லம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல கார்மெண்ட் பிசினஸ்ல ஓஹோன்னு வர போறான். செல்லம்மா பவன் ஹோட்டலுக்கு இருந்த பேரு மாதிரி செல்லம்மா கார்மெண்ட்ஸுக்கும் பெரிய பேரு வரப்போகுது. கேண்டீன் ஆரம்பிச்ச போதும் இதே மாதிரி தான் சொன்னீங்க. இப்போ கார்மெண்ட்ஸா? என்னம்மா பண்றது? என்ன பண்ண முடியும்? அவ என்ன பண்ணாலும் அவ வளர்ச்சியை பொறுக்காதவங்க சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்களை எல்லாம் சமாளிச்சு ஜெயிக்கிறதுக்கு என் செல்லம்மா எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு தெரியுமா? அப்பா, நான் உங்ககிட்ட கடுமையா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க செல்லம்மா பத்தி என்கிட்ட பேசும் போதெல்லாம் நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க, செல்லம்மாவை நீங்க பார்க்க கூடாதுன்னு நான் சொல்ல வேண்டி வரும். நான் அப்பன்டா, அத மறந்துடாத. நீங்க முறைப்பாடு பண்ண பாவத்துக்கு தான் நான் செல்லம்மா வீட்டுல கையே நினைக்க முடியாம போச்சு. இப்போ ஒரே அடியா அவளை பார்க்க கூடாதுன்னு சொல்றேடா. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் ஒரே அடியா போயிடுவேன்டா. அப்பா, என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன? நீங்க செல்லம்மாவை போய் பார்க்கணும், அவ்வளவுதானே? தாராளமா போய் பார்த்துங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் எங்க பக்கம் இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரிஞ்சா போதும்பா. எல்லாரையும் ஒரே சமமா பாவிச்சுதான் எல்லா விஷயத்திலயும் நடந்துக்கணும். அதுக்கு பேரு தான் நியாயம். அத இந்த வீட்டுல போய் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. சரி சரி, அதெல்லாம் கிடக்குது. செல்லம்மா கார்மெண்ட்ஸ் பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அட பாத்தீங்களாங்க, நம்ம ஹோட்டல் மறுபடியும் ஆரம்பிச்சப்போ எப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருந்தாரு. கார்மெண்ட் ஃபேக்டரி செல்லம்மா ஆரம்பிக்கிறான்னதும் எவ்வளவு ஆர்வமா ஓடுறாரு பாருங்க. என்ன செய்யறது? எல்லா அப்பன்களுக்கும் பொம்பளை குழந்தைன்னா பிரியம் அதிகம். நாங்க ஆம்பளைங்களா பிறந்து தொலைச்சிட்டோம். நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அம்மா, எதுக்குமா இதெல்லாம்? சார் வந்திருக்காங்கல்ல, இந்தாங்க. எடுத்துக்கங்க, குடிச்சுக்கலாம், எடுத்துக்கங்க. நீ போய் பூஜைக்கு ரெடி பண்ண. நான் போய் பூஜைக்கு ரெடி சரி, பண்றேன். சாப்பிடுங்க சார். நீங்க சாப்பிடுங்க. எல்லாம் ரெடியா? மெஷினுக்கு எல்லாம் போட்டு வச்சிட்டீங்களா? அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்களேன். அந்த மெஷினுக்கு எல்லாம் வைங்க. வச்சிடுறேன். என்ன வாசு இவ்வளவு லேட்டு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. ஆமா, ஏன் இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க? இப்படி இருக்கதாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. மத்தவங்களோட பேசி சகஜமா பழக முடியும். நானும் ஒரு வேலைக்காரன் தானே. நீங்க என்ன சொன்னாலும் இந்த ஃபேக்டரிக்கு நீங்களும் ஒருத்தர் தான். செல்லம்மா மேடம். புரிஞ்சுதா? அமுதா, அண்ணி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி. நீங்களும் அண்ணாவும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கும் அவர் வந்தது ரொம்ப தெம்பா இருக்கு. இப்ப எல்லாம் அதிர்ந்து கூட ஒரு வார்த்தை பேசுறது இல்ல. பின்ன எப்படி அண்ணி பேச முடியும்? எல்லாரும் சேர்ந்து அண்ணனை கொஞ்சம் நெஞ்சமா கஷ்டப்படுத்திருக்காங்க. சரி, இப்ப அதெல்லாம் விடு, அப்புறம் பேசிக்கலாம். வாசு, இது என் நாத்தனார் அமுதா. வணக்கங்க. வணக்கம். என்னங்க இவங்க தனியா வந்திருக்காங்க, கூட யாரும் வரலையா? சாரிங்க, நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? வாசு, அமுதா இப்ப ஹாஸ்டல்ல இருக்காங்க. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல எல்லாரையும் கூப்பிடுங்க, போங்க. சரிங்க, கொடுங்க கொடுங்க சார். என்ன வாசு, பூஜைக்கு வந்திருக்கியா? ஆமா சார். வாங்க சார், பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க சார், நீங்களும் வந்துருங்க. வரேங்க. நாங்க வேலையில ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். அப்படியா? ஆமா சார், இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கான். நல்ல விஷயம். வாங்க வாங்க சார். அமுதா, வாமா. வந்துட்டியா? வந்துட்டேன் மாமா. படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்க? நல்லா படிக்கிறேன்னா. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றியா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம்.
வாங்க, பூஜைக்கு நேரமாச்சு, வாங்க. வா வா. மாப்பிள வாங்க. எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. எல்லாம் முன்ன வாங்க. விளக்கேத்துக்குங்க சார். யாரு? நானா? என்னை விட வயசுல பெரியவங்க அப்பா மாமாலாம் இருக்காங்க, அவங்கள ஏத்த சொல்லுங்க. என்னதான் பெரியவங்க நாங்க இருந்தாலும் என் பொண்ணுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தப்போ நீங்க தானே உதவி பண்ணீங்க. நீங்க விளக்க ஏத்துறதா சரி. ஐயா, இந்த கார்மெண்ட் கம்பெனி கிடைக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே. நீங்க விளக்கு ஏத்துறது தான் நியாயம். ஏத்துங்க. ஆமா சார். இல்ல, செல்லம்மா கேண்டீன் ஆரம்பிச்சப்போ நான் தான் விளக்கேத்தினேன். ஆனா அந்த பிசினஸ் அவங்க கையை விட்டு போச்சு. என் கை ராசி இல்லாத கைன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க யாராவது ஏத்துனீங்கன்னா இந்த பிசினஸ் ஆவது நல்லபடியா நடக்கும். இல்ல சார், நீங்க தான் விளக்கேத்துறீங்க. என்ன செல்லம்மா நீங்க, நான் இவ்வளவு சொல்லியும் என்னைய விளக்கேத்து வைன்னு வற்புறுத்துறீங்க. ஆமா சார், உங்க மனசுல இப்படி ஒரு ராங் சென்டிமெண்ட் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. முதல்ல இந்த எண்ணம் உங்க மனசுல இருந்து போகணும். நீங்க விளக்கேத்தி வச்சு இந்த கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி பிரமாதமா நடக்க போகுது. நீங்க அதை பார்க்க போறீங்க. விளக்கேத்துங்க சார். இன்னும் ஏன் சார் தயங்குறீங்க? நல்ல நேரம் போறதுக்குள்ள விளக்கேத்தி வைங்க சார். ஏத்துங்க. இந்தாங்க. ஏத்துங்க சார். மத்தவங்களுக்கு காட்டுங்க. எல்லாரும் அவங்க சீட்ல போய் உட்கார்ந்து வேலை ஆரம்பிங்க. போங்க போங்க போங்க. எல்லாரும் அவங்க சீட்ல போய் உட்காருங்க. போங்க. நீங்க ஆரம்பிங்கம்மா. உங்களுக்கு வந்திருந்த பிரச்சனை வேற யாருக்காவது வந்திருந்ததுன்னா இந்நேரம் முடங்கி போயிருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாத்தையும் சமாளிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு அண்ணி. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். உங்க எல்லாரையும் வர சொன்னதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. இந்த கார்மெண்ட்ஸே பெருசா லாபத்தை காட்டல. அதுக்கான காரணம் உங்க மூலமா தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறேன். மேடம், நீங்க கேட்கறதுக்கான காரணத்தை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எங்க ஓனரோட பேரை தான் சொல்லணும்.
அவருடைய அலட்சியமும் பொறுப்பில்லாத்தனமும் தான் இந்த கார்மெண்ட்ஸை நஷ்டத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு. என்னங்க உங்க ஓனரை பத்தி நீங்களே குறையா சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க தானே மேடம் காரணத்தை பத்தி கேட்டீங்க. அப்ப நாங்க அவரை பத்தி சொல்லி தானே ஆகணும். அவர் மட்டும் தான் முழு காரணம்னு பேசுறீங்களே, உங்க மேல எந்த தப்பும் இல்லையா? மேடம், எங்களோட ஒரே தப்பு எங்க ஓனரை கண்டிக்க முடியாம இருக்கிறது தான். ஆமா மேடம், நாங்க எந்த ஒரு முடிவுக்குமே அவரை தான் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா அவர் எதுக்குமே சரியா பதில் சொல்லாம ஊரை பறந்துகிட்டு இருக்காரு. இந்த கம்யூனிகேஷன் கேப்பால தான் நாங்க எதுவுமே லேட்டா முடிவு பண்ண வேண்டியிருக்கு. இப்படி செய்யறதுனால எங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்லாம் வேற கார்மெண்ட்ஸுக்கு போயிருது. அதனால தான் இந்த கார்மெண்ட்ஸுக்கு பெருசா ப்ராஃபிட் வர மாட்டேங்குது. ஆர்டர்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு இதுதான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? இருக்கு மேடம். நாம ஒரு ஃபேஷனை நம்பி நிறைய டிசைன்ஸை ரெடி பண்ணிடுவோம். ஆனா அது மார்க்கெட்டுக்கு வர்றதுக்குள்ள சில சமயம் ஃபேஷன்ஸ் மாறி இருக்கும். அப்படி மாறிட்டா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் எல்லாமே வேஸ்டா போயிடும். அது மட்டும் இல்ல மேடம், நம்ம கம்பெனி அவுட் ஆஃப் ஃபேஷன் நினைச்சு புதுசா யாருமே ஆர்டர் கொடுக்க முன் வர மாட்டாங்கறாங்க. இதை விட பவர் சப்ளை ப்ராப்ளம் இருக்கு மேடம். இப்படி எல்லா விஷயமும் சேர்ந்துதான் இந்த கார்மெண்ட்ஸை முன்னேற விடாம பண்ணிட்டு இருக்கு மேடம். ஓகே, போதும். நீங்க சொன்ன ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்து வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன். இப்போ உங்க வேலையை பாருங்க. ஓகே, சரிங்க மேடம். தேங்க் யூ. என்ன செல்லம்மா, ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசினதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓனர் தன்னுடைய ஸ்டாஃபை விட்டு கொடுக்காம பேசுறாரு. ஆனா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஓனரே குறை சொல்றாங்க. என்னம்மா, ஓனர் நம்ம கிட்ட பேசும்போது தன்னாலதான் கம்பெனி சரியா நடத்த முடியலன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒத்துக்கிட்டது அவர் நிறைய ஃபாரின் போடுறதுதான். ஆனா அவர் போனதுனால தான் இந்த கார்மெண்ட்ஸுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஆனா இவங்க அதை பார்க்காம மைனஸை மட்டும் தான் பாக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் சேர்பர்சன் ஆபீஸ்ல இருந்தாதான் வேலை சரியா நடக்கும். அதை விட்டுட்டு அவர் பிசினஸ் ட்ரிப்னு ஃபாரினுக்கு போயிட்டாருன்னா இங்க இருக்க ஒர்க்கர்ஸ் ஓபி அடிக்க தான் செய்வாங்க. அது ஒர்க்கர்ஸோட தப்பு. ஓனர் ஊர்ல இல்லாதப்ப ஜிஎம் தான் கண்டிப்பா இருந்து வேலையை வாங்கணும். ஆனா அவரும் ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ஓனரை குறை சொல்லிட்டு இருக்காரு. பொதுவா இங்க இருக்கிற யாருக்குமே தன்னுடைய வேலையை கரெக்டா பண்ணுங்கிற எண்ணமே இல்ல. அவங்கள கண்காணிச்சு வேலை வாங்குறதுக்கு யாருமே இல்லைங்கிறதுனால அவங்க அப்படி நடந்துகிட்டு இருக்காங்க. இனிமே அந்த தப்பு நடக்க கூடாது. நாம ஒவ்வொருத்தரும் அவங்கள தனித்தனியா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். தப்பு எந்த இடத்துல பார்த்தாலும் உடனே தட்டி கேட்கணும். ஒரு தடவை அவங்கள வார்ன் பண்ணணும். அடுத்த தடவை அதே தப்பு நடந்துச்சுன்னா சம்மதப்பட்டவங்கள தயவு தட்சணை பார்க்காம அப்படியே வேலை விட்டு சஸ்பெண்ட் பண்ணணும். சஸ்பெண்ட் பண்றது சாதாரணமான விஷயம். ஒர்க்கர்ஸ்க்கு நடுவில் சூப்பர்வைசரா போய் நின்னா அவங்கள அலர்ட் ஆயிடுவாங்க. அவங்க செய்யற தப்பு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ நமக்குள்ள இருந்து யாராவது ஒருத்தர் அவங்க கூட இருந்து தப்பு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான வேலை. யாரு செய்வாங்க? அதுக்கு யாரு? வாசு, வாசு இந்த வேலை உங்களால தான் செய்ய முடியும். கண்டிப்பா செய்யறேங்க. ஆனா வாசு, நீ முதலாளியுடைய ஆளுங்கிற நினைப்பே தொழிலாளிகளுக்கு வரக்கூடாது. அதை மட்டும் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரிங்க சார், அதை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் வாசு. இனிமே இந்த கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி லாபத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள்ல லாபத்துல மட்டும் தான் ஓடும். சரிங்க வாசு, அந்த கட்டிங் மிஷின் ஏதோ ப்ராப்ளமா? வா, நீ வா. வாங்கல செல்லம்மா, உங்க பேச்சும் உழைக்கணுங்கிற எண்ணமும் கண்டிப்பா உங்களை பெரிய லெவல்ல உயர்த்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நீங்க உள்ள வாங்க. வாங்க. காஃபி பார்த்து சூடா இருக்கு. தேங்க்யூ. காஃபி பிரமாதம்.
காஃபி ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டியிருக்க. நோ ரியாக்ஷன். என்னாச்சு? மனசுல வருத்தத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எப்படி என்னால சந்தோஷப்பட முடியும்? எங்க அப்பாவை பத்தின கவலை தான் என் மனசு பூரா இருக்கு. என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஒரு நல்ல வழி காமிச்ச மாதிரி எங்க அப்பாவுக்கும் ஏதாவது ஒரு நல்லது செய்யலாம்ல? அப்பா பண்ண காரியத்துக்கு யார் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. அவர் பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தான் பண்ணது தப்புன்னு அவர் உணர்ந்துட்டாரு. ஜெயில போய் பாத்திய? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னு என்கிட்ட புலம்பி தீத்துட்டாரு. வயசான மனுஷன் திருந்தினதுக்கு அப்புறம் எதுக்காக இப்படி ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்? நீங்க தான் ஒரு நல்ல லாயரா பார்த்து அப்பாவை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். உங்க அப்பா என்ன திருட்டு கேஸ்ல உள்ள போயிருக்கான், வெளியே கொண்டு வரதுக்கு. கொலை பண்ணிட்டு தான் தான் பண்ணேன்னு வேற ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். அவரை உடனே வெளியில கொண்டு வரணும்னு சொல்லல. முதல்ல அவருக்கு ஜாமீன் ஏற்பாடு பண்ணுங்க, அதுக்கப்புறம் வேணா மேல் கோர்ட்ல கேஸ் போட்டு எங்க அத்தையை கொன்னவன என்னையே காப்பாத்த சொல்றியா? உங்க அப்பம் பண்ண குழப்பத்துல தான் எங்க குடும்பமே தலைகீழ கிடக்குது. தெரியாம கேக்குற. தப்பு பண்ணிட்டு உங்க அப்பன் ஜெயில இருக்கிறதுக்கு நீ இவ்வளவு வருத்தப்படுறிய. ஒரு தப்பும் பண்ணாம கொலைகாரன் பட்டத்தை சுமந்துகிட்டு ஜெயிலுக்குள்ளேயே இருந்தாரு எங்க அப்பா. அவர் மனசுக்குள்ள எவ்வளவு புழுங்கி இருப்பார். அவரை வெளியே கொண்டு வர முடியாம நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம். அப்ப நாங்க படுற வேதனையை பார்த்து உங்க அப்பா மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டிருப்பான்ல. இப்ப மாட்டிக்கிட்டான், புலம்புறானா? எங்க அப்பா மேல இவ்வளவு கோவமா இருக்கிற நீங்க அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் ஆதரவு கொடுத்தீங்க? அது என்னுடைய பெருந்தன்மை. பெத்தவங்க செஞ்ச தப்புக்கு குழந்தைங்க என்ன செய்யும்? அப்பா செஞ்ச குத்தத்துக்காக உன்னை தண்டிக்கிறதுல என்ன நியாயம்? அதுக்காக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நீ கேட்கறதுக்கு பூரா உதவி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு என் மூலமா அந்த ஆளுக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச அது கண்டிப்பா நடக்காது. அப்ப என்ன காலம்புறம் எங்க அப்பா ஜெயில இருந்து சாக வேண்டியதானா? சாகட்டுமே. இப்ப வெளியே வந்து என்ன சாதிக்க போறான்? மான மரியாதையோட வாழ போறானா? பாக்குறவன் பூரா துரோகி துரோகின்னு சொல்லி உங்க அப்பனை கொன்னுடுவான். அதுக்கு பேசாம அந்த ஆள் ஜெயில இருக்கிறதே நல்லது. முடிவா என்னதான் சொல்றீங்க? பார், உனக்கு என்ன உதவி வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா அந்த ஆளுக்கு சின்ன உதவி கூட என்கிட்ட எதிர்பார்க்காத. இனிமே அந்த ஆளை பத்தி பேச்சை என்கிட்ட எடுக்க கூடாது. லேட்டா வரீங்க? அது அத்தை செல்லமா இருக்கல்ல, நல்லபடியா கார்மெண்ட் ஃபேக்டரி ஆரம்பிச்சிட்டாமா. இனிமே யாராலையும் அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் தாத்தா. நீங்க சாப்பிட்டீங்களா? ஏமா நான் இப்பதானே உட்கார்றேன், அதுக்குள்ளார சாப்பிட்டியான்னு கேக்குற? ஏமாமா, அப்போ நிஜமாவே நீங்க இன்னும் சாப்பிடலையா? ஏமா நீ அப்படி கேக்குற? நான் இங்கதானே சாப்பிட்டாகணும். இல்ல, உங்க மக ஏதோ ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்களே, கார்மெண்ட் அது இதுன்னீங்களே, அங்க சாப்பிட்டு வந்திருப்பீங்களோன்னு நினைச்சேன். அவங்க கூட நான் எப்படி சாப்பிட முடியும்? அதுதான் முறப்பாடு வச்சுட்டீங்களா? ஆமா, ஆனா ஃபங்க்ஷன் நடந்தது இல்ல. ஃபங்க்ஷனுக்கு ஹோட்டல்ல இருந்து தானே சாப்பாடு வர வைப்பாங்க, அதனால சாப்பிட்டீங்களோன்னு நினைச்சேன்.
நான் ஒன்றும் அங்கே சாப்பிடல. பசிக்குது, சீக்கிரமா சோற போடு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.